இப்போ மாசிலாமணின்ற வழக்கறிஞர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஜராகிறப்ப என்ன சொல்றாரு, அரங்கத்தரப்பு வழக்கறிஞர், அது வந்து நில அளவீட்டு கல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜோதி போறாரு அடுத்தது. ஜோதிபு என்ன சொல்றாரு, நிலவீட்டு கல்லை தூக்கி ஓரம் வச்சுட்டு இது சமணர்களோட கல்லு, பைத்தியகாரத்தின் உச்சம். சமணர்கள் வந்து 6 மணிக்கு மேல இரவுல உட்கார்ந்து அவங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னு. உயிர்களிடத்துல அது உயிர் அப்படின்னா அது என்னவா இருந்தாலும் அவர் ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க அவங்க. சமணர்கள் பொறுத்தவரை நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளாம் சின்ன பிள்ளைல பாத்திருப்போம், மூஞ்சில இதை கட்டிக்கிட்டு மயில் இறகால் ஜென்ஸ் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க, மயில் இறகால் ரோட வருடுவாங்க. ரோட்ல ஒரு சின்ன நுண்ணுயிர் கூட தெரியாம கால்பட்டு இறந்துடக்கூடாதுன்னு தன் முடியை தானே பிடிங்கிப்பாங்க, வலியோட பிடிங்கி சாப்பாடை அவங்க பிச்சை யாசகம் பண்ணி தான் சாப்பிடணும், தன்னோட மலக்கழிவுகளை அவங்க தான் சுத்தம் படுத்திக்கணும். நிறைய பேசலாம் அதை பத்தி. அந்த மாதிரி சமணர்கள் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க. சூரியன் வந்து மறைஞ்சிச்சுன்னா, சூரியன் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அவங்க வாயுல ஒரு தண்ணி இருக்காது, எந்த ஆக்டிவிட்டி இருக்காது, மௌனத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க, கடவுளுடைய இதை நோக்கி நகர்ந்துருவாங்க. 6 மணிக்கு உள்ளே சமணர்கள் எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. இப்போ வரையும் நான் பார்த்திருக்கேன், நான் சில சமணர் கோயிலெல்லாம் போயிருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஸோட கோயிலெல்லாம் போயிருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, வாயில வர சொல்லு வந்து அவச்சொல்லாவோ அதுல இருக்க கிருமிகள் எதுனா தாக்கி ஒருத்தர் இறந்துடக்கூடாது. இப்ப சில டிவி பேஷண்ட் மாதிரி பேசாதீங்க, உங்களுடைய கொரோனா மாதிரி மாஸ்க், அப்பயே மாஸ்க், கொரோனா மாதிரி உங்களுக்கு வந்து பரவிடும் அப்படின்றது அப்பயே மாஸ்க் போட்டு, இப்போ வரையும் மாஸ்க் தான் போட்டுட்டு அந்த மாதிரின்ட்டு மனித உடலுக்கு உடையே தேவையில்லைன்னு சொல்லி நிர்வாண கோலத்துல இருப்பாங்க. எந்த இதுவும் கிடையாது. 6 மணிக்கு மேல வந்து சமணர்கள் சாப்பிட மாட்டாங்க, சமணர்கள் வந்து வெளிச்சம் கொடுக்க மாட்டாங்க, வெளிச்சத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன வைக்கிறீங்க, 6 மணிக்கு மேல நைட்டு வந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு மேல விளக்கு ஏற்றி சமணர் இருப்பாங்கன்னா, அந்த விளக்கு ஏத்துறீங்கன்னா அங்க வெட்டில் பூச்சிகள் வந்து அந்த நெருப்புல போட்டு செத்துரும். அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பாவ செயல். ஆமா, ஒரு விஷயத்தை தப்பா பண்ணிட்டாங்க, அதை நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க.